வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மார்க்கெட் சினாரியோ அண்ட் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி. அதாவது மார்க்கெட் சினாரியோ எப்படிலாம் இருந்தால் மார்க்கெட் எப்படிலாம் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ். ரெண்டாவது நம்மளுக்கு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி எப்படி இருந்தால் ப்ரீமியம் எப்படி நம்மளுக்கு கரைவாங்களா இல்லை அவங்க கொடுக்க போகிறாங்களா, ஒரு சைடு ப்ரீமியத்தை சீக்கிரம் கரைக்க போகிறாங்களா இல்லை கொடுக்க போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். பார்க்குறவங்க இல்லை நான் ஸ்கிப் பண்ணி பார்த்து தான் எனக்கு பழக்கம் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிட்டு போயிடலாம். கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் கான்செப்ட் என்னென்னு புரியும். நீங்கள் எந்த ஒரு கான்செப்ட், எந்த ஒரு இண்டிகேட்டர், எந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸோ சார்ட் பேட்டர்ன்ஸோ எது பார்த்தாலும் இந்த மார்க்கெட் சினாரியோ அண்ட் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி இது ரெண்டையுமே அது கூட கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதை ஃபைன் டியூன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் டாப்பிக்கே கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னா கூட அதை நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த ஒரு விஷயத்தை நீ உங்களோட ஸ்ட்ராட்டஜி கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு மார்க்கெட் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஃபைன் டியூன் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே எந்த ஒரு கான்செப்ட்டுமே நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கல, ஒரு பாயிண்ட்ஸை கூட நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரியாமல் போயிடும், அந்த கான்செப்ட்டு புரியாமல் போயிடும். ஸோ இந்த கான்செப்டை ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருப்பி சொல்கிறேன், ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி சினாரியோஸ் இருக்கும் அண்ட் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஓவர் ஆகும். ஸோ கொஞ்சம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பார்க்க போகிறது அப்படின்றது இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி, அதாவது ஐவின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ஐவி இருக்கும். நம்மளுக்கு இந்தியா விக்ஸ்னு ஒன்று இருக்குது அண்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் கிடையாது. இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்துடைய இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டியை வச்சு பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக ஒரு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குன்னா என்ன நடக்கும்? யார் சைடும், எதர் கால் சைடும் சரி ஆர் புட் சைடும் சரி, இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி ஒரு பக்கம் ஹையராக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய வாலட்டிலிட்டி நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஹையராக இருக்கும். அதாவது ஒரு ப்ரீமியத்தோட இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குன்னா அவங்க வேகமாக ஏறவும் செய்யலாம், வேகமாக இறங்கவும் செய்யலாம். இதுதான் அதனுடைய மெயின் பாயிண்ட்டே அதான், முக்கியமான விஷயமே அதுதான். ஒரு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குன்னா என்ன ஆகும்? அவங்க மேலே ஏறவும் செய்யலாம், கீழே இறங்கவும் செய்யலாம். அப்போ கால் ஆப்ஷன் சைடு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தால் என்ன? அவங்க ஓப்பனுக்கு மேலே நிற்கணும். கால் ஆப்ஷன் கிடையாது, கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இல்லை, ஸ்பாட் அண்ட் ஃப்யூச்சர் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனுக்கு மேலே நின்னாங்க அப்படின்னா அந்த டைமில் நம்மளுக்கு கால் ஆப்ஷனுடைய ஐபி அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்க ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்சஸ். அட் த சேம் டைம் அவங்க இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அதிகமாகிட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் ட்ராப் அவுட் ஆகுறாங்க, இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸ் மேலே போய் கொஞ்சம் குறையிறாங்க. அகெயின் இங்கே புட் ஆப்ஷன் சைடு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க திருப்பி ரிவர்சல் வர்றதுக்கும் சான்சஸ் தான். அதான் என்ன ஆகும்? கால் சீக்கிரமாக கரையும். அந்த இடத்துல ஓப்பனில் இருந்ததை விட புட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் காலுடைய இறக்கம் என்ன இருக்கும்? வேகமாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி இப்போ ஒரு கால் சைடு அதிகமாக இருக்குது, மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரைஸ் அதிகமாக வேகமாக ஏற ஆரம்பித்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோன்னே ஏறின வேகத்தில் பாதி 50% சீக்கிரமாக கரைச்சிருவாங்க. அதே மாதிரி தான் புட் ஆப்ஷன் சைடும். ஸோ புட் ஆப்ஷன் சைடுக்கு என்ன? புட் ஆப்ஷன் சைடு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? ஓப்பனுக்கு கீழே நிற்கும். இது ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். அடிஷ்னலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடு ஓப்பனுக்கு மேலே இது எல்லாமே நோட் பண்ணுங்கள். ஒரு பேப்பர் பென் எடுத்துல ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணுங்க. அடுத்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே அண்ட் எஸ்டர்டே ஹைக்கு மேலே, இதுக்கு மேலே எல்லாம் ஃபர்தராக போயிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டும் என்ன ஆகும்? ஸோ அவங்களோட ப்ரீமியமும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே அண்ட் எஸ்டர்டே லோவுக்கு கீழே இப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தால் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். இப்போ வெறும் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி பேஸ் பண்ணியே பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு கேப் டவுன் நடந்திருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல. சரிங்களா? நேற்றுக்கு மார்க்கெட் அப்படி தான் நடந்திருக்கு. வெள்ளிக்கிழமை நடக்கு கேப் டவுன் நடந்திருக்கு. இங்கே கால் ஆப்ஷனோட புட் ஆப்ஷனுடைய ஐவி அதிகம். சரிங்களா? அப்போ என்ன இருக்குது? மார்க்கெட் நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே இருக்காங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்காங்க. ஆனால் ஓப்பனுக்கு மேலேன்ற ஒரு விஷயத்தில் மைனஸில் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது? இந்த இடத்துல புட் ஆப்ஷனுடைய டிகே அதிகமாகுது. அவங்களுடைய இறக்கம் அப்படின்றது
காலையில் ஓப்பனில் வச்ச ஹையிலேருந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்றது தான் விஷயம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சிட்டாலே மேக்ஸிமம் அடுத்தடுத்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததான் நம்மளுக்கு வந்து இந்த மார்க்கெட் சினாரியோ, இந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட்லாம் வரும்போது நான் சொல்கிறேன், இந்த மார்க்கெட் சினாரியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டு, ஸ்டாப் லாஸு இதெல்லாம் எப்படி வைக்கிறது, ஒரு ஸ்பாட்டை பேஸ் பண்ணி எப்படி வைக்கிறது அப்படின்றதுலாம் ஒரு குழப்பமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ரெண்டையுமே இம்ப்ளைட் வால்டிலிட்டியும் சரி, நம்மளுக்கு மார்க்கெட் சினாரியோ ரெண்டையும் நான் டாப்பிக்கை சொல்லிவிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு அதில் எப்படியெல்லாம் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் நம்ம வைக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அப்போ மார்க்கெட் சினாரியோ அப்படின்ற லெவல்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ் என்னென்ன, அதில் மார்க்கெட் சினாரியோ என்னென்ன லெவல்ஸ்லாம் பார்க்கணும், சரிங்களா? ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு வரேன். ஸ்பாட்டுக்கும் சரி ஃப்யூச்சருக்கும் சரி. அதாவது ஃப்யூச்சருக்கு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஓப்பனுக்கு மேலே கீழேன்னு பார்த்தா கூட போதும். ஆனால் ஸ்பாட்டுக்கு நிறைய லெவல்ஸ் இருக்குது, சரிங்களா? அந்த ஸ்பாட்டுக்கு உண்டான லெவல்ஸ்லாம் சொல்கிறேன். நோட் பண்ணுறவங்க எழுதி வச்சு நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஸ்பாட்டுக்கு நம்ம பார்க்கும்போது எஸ்டர்டே ஹை, சரிங்களா, எஸ்டர்டே லோ அண்ட் ப்ரீவியஸ் முந்தைய நாளுடைய க்ளோசிங். அப்புறம் என்ன இருக்கும், கரண்ட் டேவுடைய ஓப்பன். இது வந்து ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய லெவல்ஸ். அடுத்ததாக வந்து நம்மளுக்கு வீக்லி ஹை அண்ட் வீக்லி லோ அண்ட் வீக்லி க்ளோஸு. அடுத்ததாக கரண்ட் வீக். இது எல்லாமே லாஸ்ட் வீக் ஹை, லாஸ்ட் வீக் லோ, லாஸ்ட் வீக் க்ளோஸு. இங்கே எப்படி எஸ்டர்டேக்கு எடுத்தோமோ அதேமாதிரி லாஸ்ட் வீக் எடுத்துக்கிறோம். அப்புறம் கரண்ட் வீக்குடைய ஓப்பன். இது எல்லாமே வீக்லி லெவல்ஸ், இது டெய்லி லெவல்ஸ். அடுத்தது அதாவது வீக்லி லெவல்ஸ் மீன்ஸ் இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் லோவை கட் பண்ணும்போது அடுத்ததாக நம்மளுக்கு ஃபர்தராக சப்போர்ட்டாவோ இல்லை ரெசிஸ்டன்ஸாவோ செயல்படுறது இவங்க தான். இதுக்கு அடுத்ததாக எடுக்கக்கூடிய லெவல்ஸ் வந்து லாஸ்ட் மந்தோட ஹை, லாஸ்ட் மந்தோட லோ, லாஸ்ட் மந்தோட க்ளோஸ், அடுத்து கரண்ட் மந்தோட ஓப்பன். இந்த லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் பேஸான லெவல்ஸே தான். இதுக்கு அடுத்து தான் நம்ம அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸு, ஷார்ட் ரேஞ்சு, ஒயிட் ரேஞ்சு, ஷார்ட் எட்ஜு, ஒயிட் எட்ஜு இது எல்லாமே உள்ளே கொண்டு வரணும், சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல்ஸ். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் வச்சு தான் நம்ம ஒரு மார்க்கெட் சினாரியோவை சென்டிமெண்ட்டலாக எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்த்து, அது கூட ஐவி எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும், சரிங்களா? அப்போ அதுக்கப்புறம் நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் லெவல்ஸை வந்து உள்ளே கொண்டு வரணும். இதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தை கொண்டு வரணும். இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இந்த லெவல்ஸ் அதெல்லாம் வச்சு, இந்த 3 லெவல்ஸையும் வச்சு நம்ம மார்க்கெட் சினாரியோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது கூட நம்மளுக்கு இம்ப்ளைட் வால்டிலிட்டி இருக்கும்போது ஓவரால் அன்றைக்கி பையர் சைடாக செல்லர் சைடாக ஒரு மார்க்கெட் வந்து ஆப்ஷன் பையருக்கு ஒரு சில நாட்கள் வாய்ப்பு கொடுக்கும், ஆப்ஷன் செல்லருக்கு ஒரு சில நாட்களில் வாய்ப்பு கொடுக்கும். மேக்ஸிமம் ஆப்ஷன் செல்லருக்கு கொடுக்கும். ஆனால் ஆப்ஷன் பையருக்கு ஏதோ ஒரு சில நாட்களில் தான் நம்மளுக்கு வாய்ப்பே கொடுக்கும். ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய நாட்கள் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த சினாரியோ வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஓவராலாக நம்மளுக்கு மார்க்கெட் வந்து எந்த மாதிரி சினாரியோவில் ஓப்பன் ஆகிறாங்க அண்ட் அடுத்ததாக என்னென்ன லெவல்ஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இப்போ இதில் எடுத்துக்கங்க, எஸ்டர்டே லோ ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த இடத்துல வச்சு அதுக்கு கீழே தான் ஓப்பன். ஆனால் என்ன இருக்குங்க, ஓப்பனுக்கு மேலே இருந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, சைட் பேஸில் போயிருக்கு. இந்த சைட் பேஸில் போயிருக்கிறத பார்த்தாலும் நீங்கள் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அங்கே வந்து கால் ஆப்ஷன் சைடு ஐவி இல்லை, அதனால் வந்து என்ன இருக்குது, சைட் பேஸில் போயிருக்கு. புட் ஆப்ஷன் சைடு ஐவி அதிகமாக இருக்கனால இங்கே டிகே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஓப்பன் ஆன அடுத்த 5 மினிட்ஸ்லேருந்து வேணால் நீங்கள் இந்த ஸ்டாக் மோக்கன் நம்ம ஒன்று ரன் பண்ணுவோம் இல்லையா, அதில் வேணால் நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து சிமுலேட்டரில் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ரன் பண்ணி பார்க்கும்போது இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒவ்வொரு சினாரியாவும் நான் சொல்லிட்டு வரேன். அடுத்ததாக நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கேப் அப் ஓப்பன், ஆனால் ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட், தெரியுதுங்களா? இங்கே முடிச்சுருக்காங்க மார்க்கெட்டை, ஒரு கேப் அப் ஓப்பன், ஆனால் ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட். என்ன இருக்குது, அந்த இடத்துல முந்தைய நாள் கொடுத்துருக்க ப்ரீமியத்தை அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, டிகே பண்ணியிருக்காங்க. அப்போ திருப்பி பெருசாக ரிவர்சல் வர அளவுக்கு அங்கே என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே தான் இருக்குது. ஆனால் என்ன ஆயிடுச்சு, எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்குது அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்குது அண்ட் எஸ்டர்டே லோன்றது ரொம்ப தூரமாக இருக்குது. இதில் இன்னொரு அடிஷ்னலாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், முந்தைய நாள் மார்க்கெட் ஓப்பன்லேருந்து எப்படி க்ளோஸ் ஆகிருக்காங்க, ஒரு பாசிட்டிவ் நோட்டில் க்ளோஸ் ஆகிருக்காங்களா இல்லை ஒரு நெகட்டிவ் நோட்டில் க்ளோஸ் ஆகிருக்காங்களா,
இல்லை இந்த மாதிரி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்களான்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வச்சு தான் சென்டிமெண்ட்லாம் அடுத்த மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்றதே தீர்மானிக்கிறாங்க. அப்போ இங்கேருந்து நம்மளுக்கு ஓவராலாக ஒரு புஷ்அப் பண்ணி இங்கேருந்து இங்கே போய் முடிச்சிட்டாங்க. சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு இங்கே ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா திருப்பி இங்கே கீழே வர்றதுக்கு சான்சஸ் மேக்ஸிமம் ஒரு 70% கம்மி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல ஓவரால் புட்டை வந்து செல் பண்ணியிருப்பாங்க. திருப்பி ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் அந்த இடத்துல ஓப்பன் ஆகிறாங்க. அகெயின் திருப்பி உடனே அந்த இடத்துல நம்மளுக்கு ஐவி வந்து புஷ்அப் கொடுத்துருக்கணும். இது 80 மேக்ஸிமம் 70 to 80%, ஒரு 20% என்ன வேணால் நடக்கலாம். அந்த மாதிரி விஷயத்தில் தான் நடக்கும், அதர்வைஸ் நடக்காது. அப்போ அதிகமாக என்ன மாதிரி சினாரியோஸ் நடக்குதோ அதுக்குள்ளே தான் நம்ம பார்க்கணும் மார்க்கெட். சரிங்களா? இப்போ கேப் அப் அண்ட் சைட் வேஸ் ஆயிடுச்சு. அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி அடுத்ததாக கேப் அப். அப்போ கேப் அப் ஆகிட்டால் அந்த இடத்துல என்ன இருக்குது நம்மளுக்கு, எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ஓப்பன் ஆனோடனே கீழே வந்துட்டாங்கன்னா என்ன, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லெவலு எஸ்டர்டே ஹை ரீச் ஆகிட்டாங்க. அடுத்து ப்ரீவியஸ் க்ளோஸு, அடுத்து நம்மளுக்கு இந்த இடத்துல எஸ்டர்டே லோவில் சப்போர்ட் எடுத்து திருப்பி போய் எஸ்டர்டே ஹைக்கிட்டே போய் திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே எஸ்டர்டே ஹை அண்ட் லோ என்ன இருக்கோ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிச்சாங்கன்னா, நிறைய வீடியோஸில் சொல்கிறேன், எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ளே ஒரு ஸ்ட்ராடல் அமைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும், மார்க்கெட் அதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஓவரால் இந்த இடத்துல ரன் ஆகிருக்க மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த இடத்துல 2500 ஒரு ஸ்ட்ராடல் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அன்றைக்கி க்ளோசிங் டேபிள் நம்ம கொடுத்துருப்போம், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுது. அடுத்ததாக நம்மளுக்கு இந்த லெவல் இப்போ டேரெக்டாக இங்கே வரும், அந்த மார்க்கெட் சினாரியோவையும் இம்ப்ளைட் வால்டிலிட்டி அட்டாச் பண்ணுவோம். இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்திருக்காங்க, ஒரு நெகட்டிவ் நோட்டில் க்ளோஸ் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? நெகட்டிவ் நோட்டில் க்ளோஸ் வச்ச மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்குது, எஸ்டர்டே லோவுக்கு மேலே இருக்காங்க. அதாவது எஸ்டர்டே லோவுக்கும் இந்த இடத்துல இருக்க எஸ்டர்டே லோ அதுக்கு மேலே இருக்காங்க. இப்போ அகைன் அவங்க ரீச் பண்ணக்கூடிய இடம் என்ன, நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை. அப்போ அந்த எஸ்டர்டே ஹைக்கு இடையில் என்னென்ன லெவல்ஸ் இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ஆக்டிவ் கான்ட்ராக்ட் லெவல்ஸ் ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அங்கே ரியாக்ட் ஆகுங்க. எதுவுமே இல்லை, அதாவது ஒரு ஷார்ட் எட்ஜோட டாப்போ இல்லை ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த வார்த்தையெல்லாம் கேட்குறது கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சுன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பாருங்கள். இந்த ஷார்ட் எட்ஜ்னா என்ன, ஒயிட் எட்ஜ்னா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ ஒரு எஸ்டர்டே ஹைக்கு மேலே போயிட்டு அகெயின் கீழே விழுகிறாங்க. இப்போ நீங்கள் இதை வந்து எந்த இடத்துல இதை வந்து ஒரு ஸ்டாப் லாஸாவோ என்ட்ரியாவோ வைக்கணும்னா அந்த எஸ்டர்டே ஹை தான். ஏன்னா ஓவரால் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராடலில் இருக்கிற மார்க்கெட் அப்படின்ற பட்சத்தில் எஸ்டர்டே ஹைக்கு மேலே போயிட்டு இங்கே ஆக்சுவலாக வந்து காலோடைய ஐவி வந்து கம்மி, பட் புட் ஆப்ஷனுடைய ஐவி வந்து அதிகம். அப்போ இந்த இடத்துல வந்து திருப்பி விட்றாங்க மார்க்கெட்டு கீழே விடும்போது என்ன ஆகுது, அகெயின் ஓப்பன் லெவலுக்கே வருது. நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும், திருப்பி கீழே வந்தால் எது வரைக்கும் வரலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கணும் இல்லையா? அப்போ கீழே வந்தால் நம்மளுக்கு எந்த லெவலுமே இல்லை. ஏன்னா இங்கேருந்து மேலே ஏறும்போதும் எந்த தடுப்பும் இல்லை அப்படின்னா, கீழே வரும்போது எந்த தடுப்பும் இல்லை, டேரெக்டாக அவங்க ஓப்பனுக்கு தான் வந்தாகணும். ஸோ அது ஓப்பனுக்கு தான் வந்திருக்கிறாங்க. இது வந்து பாசிட்டிவில், அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகி போன விஷயங்கள்லாம். அதுக்கடுத்து இந்த நெகட்டிவ் க்ளோஸ், ஒரு ஓவரால் பாசிட்டிவ் க்ளோசிங் என்ன இருக்குன்னா, மார்க்கெட்டு முந்தைய நாள் க்ளோசிங் ப்ரைஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க, கீழே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஆனால் ஓப்பனுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க, ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. அப்போ அடுத்த நாள் என்ன ஆகுது, ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்துட்டு போயிட்டு திருப்பி மேலே கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல எஸ்டர்டே லோ வரணும், பட் வரல. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸோட சம் எட்ஜஸோ இல்லை இதோ இருக்குது. இந்த இடத்துல கரெக்டாக நம்ம அந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா அந்த டேவுடைய முந்தின நாள் வீடியோ சொல்லியிருந்தோம், 700 அப்படின்ற ஒரு ஷார்ட் எட்ஜோட பாட்டம் இருக்குது. ஸோ அங்கே ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு மேலே போயிருக்காங்க. அப்போ இந்த சினாரியோவோட இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்கணும். இப்போ 750 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, கீழே ஷார்ட் எட்ஜோட பாட்டம் வந்து 24,700னா அந்த 50 பாயிண்ட்டுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. 50 பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் வந்து அலோவ் பண்ணிடணும், வந்துடட்டும். ஏதோ சைட்வேஸ் போட்டோ இல்லை டேரெக்டாக ஒரு பஞ்ச் கொடுத்தோ ஒரு மொமெண்டத்தில் வந்துடட்டும். வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது தான் பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல ரிவர்ஸில் வராங்களா இல்லை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ் அந்த இடத்துல நம்மளுக்கு ஓகேனா என்ட்ரி, இல்லைன்ற பட்சத்தில் அன்றைக்கி நீங்கள் என்ட்ரியை தவிர்த்துறது நல்லது. அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இது எஸ்டர்டே ஹை அண்ட் லோ. சரிங்களா? மார்க்கெட் வந்து ஹை எங்கே வச்சுருக்காங்க, இந்த இடத்துல வச்சுக்கிறாங்க, லோ இங்கே வச்சுக்கிறாங்க. ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோஸை விட்டு தாண்டலை. ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டினா என்ன ஆகும், நம்மளுக்கு எஸ்டர்டே லோ வருவாங்க. அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டாமல் திருப்பி ஓப்பனை கிடக்குறாங்க அப்படின்னா மேலே எஸ்டர்டே ஹைன்றது ரொம்ப தொலைவில் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும்.
இங்கேருந்து இங்கே வந்து டவுன் ட்ரெண்டில் முடிச்சிருக்காங்கன்றப்ப தொலைவில் இருக்க மார்க்கெட்டுக்கு ஐவி இல்லாமல் அவங்களால போக முடியாது. அதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு இம்ப்ளைடு வால்டிலிட்டி இல்லாமல், அதே மாதிரி ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் இந்த நேரத்தில் என்ன இருக்குது, ஸ்ட்ராடில் போட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு ஐவியும் கம்மியாக இருந்து ஒரு ஸ்ட்ராடிலும் நடக்குதுன்னா அந்த இடத்துல என்ன ஆகும், ஐவி இருந்தாலுமே ஐவி அதிகமாக இருந்தாலுமே ஸ்ட்ராடல் போட்டாங்கன்னா என்ன ஆகும், அங்கே மார்க்கெட் வந்து நகராமல் அந்த மாதிரி சைட் பேஸில் தான் போகும். அப்போ இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயம், மார்க்கெட் சினாரியை ஒத்து போகணும். ஒருத்தர் வந்து ஒரு கால் ஆப்ஷன் ஏறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமான லெவல்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த 3 லெவல்ஸ், அந்த லெவல்ஸ்க்கெலாம் ஒத்து போகணும். அல்லது ஐவி இருக்கணும். ஸோ இந்த மார்க்கெட் சினாரியோ ஒத்து போகலை, பட் ஐவி நல்லா இருக்காங்க. ஆனால் என்ன இருக்குது, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் அடுத்தது நம்மளுக்கு ஸ்ட்ராடல் போட்டிருக்காங்கன்ற பட்சத்தில் இதில் எல்லா பாயிண்ட்ஸில் ஏதோ ஒன்று மைனஸ் ஆகுதா, அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சைட் வேஸில் போகும், ஆர்எல்ஸ் ஒரு சைட் வேஸ் டு அப் ட்ரெண்ட் போகும். இதுதான் கான்செப்ட், நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்காம இருக்கிறனால தான் இங்கே வந்து எல்லாருமே கொஞ்சம் மார்க்கெட்டில் வந்து ப்ராப்ளம் ஆகுறது, எல்லாருமே லாஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமும் இதுதான். ஒரு லெவல் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம இம்ப்ளைடு வால்டிலிட்டியை வச்சு சொன்னோம்னா அந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டியை மட்டும் வச்சு பார்க்குறது, அதை மட்டும் வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்னு பார்க்குறது கிடையாது. இம்ப்ளைடு வால்டிலிட்டின்ற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த மார்க்கெட் சினாரியோன்ற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. சரிங்களா, அடுத்ததாக வெறும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை மட்டும் வச்சு உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணணும், ஒரு ஒரு புள்ளிக்கு கொண்டு வரணும், ஒரு பாயிண்ட்டுக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் கண்டிப்பாக இது எல்லாமே அனலைஸ் பண்ணி நீங்கள் டெசிஷன் எடுக்கிறதுக்கு லேட்டாக தான் ஆகும். உங்களால் எடுக்க முடியாது. நீங்கள் அதை டெசிஷன் எடுக்கிறதுக்குள்ளே அங்கே ட்ரேட் முடிஞ்சிடும். இல்லை ஒரு டேட்டாவை முடிச்சு அடுத்த டேட்டா நீங்கள் பார்க்குறதுக்குள்ளே ட்ரேட் முடிஞ்சிடும். ஆனால் அது என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா, பழக்கப்படுத்த அது உங்களுக்கு வேகத்தை அதிகரிக்கும். ஒவ்வொரு டேட்டாஸையும் நீங்கள் பார்த்தோன்னே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் டெசிஷன் எடுத்துடுவீங்க. அப்போ அந்த ஃபாஸ்ட்டாக டெசிஷன் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவீங்க, டைரெக்டாக அங்கே போய் பிளைண்டாக போகணுமா, போகக்கூடாது, ஒரு ஹெட்ஜோடு போகணும். இந்த ஹெட்ஜுன்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஃப்ளூயன்சரில் வந்து நிறைய பேர் யாருமே சொல்லித்தரதில்லை. நீங்கள் எங்கே போனாலும் கற்றுக்கிறதுன்றது கம்மி. அதை ஒன்று நீங்களாக கற்றுக்கணும், இல்லை நம்ம சேனலில் போகிற பார்த்தியா ஒரு சில பேர் தான், ரொம்ப சில பேர் தான் போட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட கற்றுங்க. ஹெட்ஜெல்லாம் எப்படி பண்ணணும், ஒரு டெல்டாவை எப்படி மேட்ச் பண்ணி ஹெட்ஜ் பண்ணணும், ஒரு ப்ரீமியத்தை எப்படி மேட்ச் பண்ணி ஹெட்ஜ் பண்ணணும், இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் சஸ்டெயின் ஆக முடியும். ஒரு கான்செப்ட்டு நிறைய விஷயங்கள் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தால் தான் அது கான்செப்ட். வெறும் கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் வச்சுட்டு இன்றைக்கி கேண்டில் ஸ்டிக்ஸ் இப்படி தான் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம போகிறோன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ இந்த சினாரியோ எடுத்துக்கோங்க, மார்க்கெட் வந்து ஒரு மேலே போயிட்டு பாசிட்டிவ் க்ளோசிங் தான், பட் மார்க்கெட் என்ன இருக்குது, அடுத்த நாள் ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே லோவுக்கு கீழே வந்துட்டாங்க. சரிங்களா, ஓப்பனுக்கும் கீழே வந்துட்டு எஸ்டர்டே லோவுக்கு கீழே வந்துடும். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஓவரால் அந்த 27th டேயில் நம்மளுக்கு இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகம், ரெண்டு பக்கமுமே கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். அப்போ என்ன ஆகும், ஓவரால் ரெண்டு பக்கம் அதிகமாக இருக்குன்னா என்ன ஆகும், மார்க்கெட்டுடைய ஓவரால் வால்டிலிட்டியே அதிகமாகும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. அப்போ ஓப்பன் ஆனோடனே கீழே போனவங்க கீழே வந்து நம்மளுக்கு 750 அப்படின்ற ஒரு லெவலில் சப்போர்ட் எடுத்து திருப்பி போய் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்ற ஒரு லெவலில் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அகைன் திருப்பி வந்து முடிச்சுக்கிறாங்க. இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் சரியான இடத்துல நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி இந்த லெவல்ஸ்லாம் கண்டுபிடிக்கும்போது என்ன ஆகும், ப்ரீமியத்தோட மூவ்மெண்ட்டை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும் நம்மனா, ஒரு மார்க்கெட் சினாரியோ எப்படி ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகிற சினாரியோவுக்கு அடுத்தடுத்து என்னென்ன லெவல்ஸ், ஸோ அந்த லெவல்ஸ் ரீச் அவுட் ஆகுறதுக்கு அவங்க உடனே ரீச் பண்ணுறாங்களா, இல்லை பொறுமையாக தான் வர்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கிடைக்கும். ஃபாஸ்ட்டாக ரீச் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு எந்த ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டும் கிடைக்காது. அடுத்த லெவலுக்கு நெக்ஸ்ட் லெவல் என்ன இருக்கோ அந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டோ இல்லை ரெசிஸ்டன்ஸோ எடுத்து போகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு தான். ஒரு லெவல் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு வந்தால் தான் மார்க்கெட் முடிவு ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். மார்க்கெட்டும் டிசைட் ஆகும், நானும் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னா அது வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா, இப்போ ஓவரால் உங்களுக்கு ஒரு மார்க்கெட் சினாரியை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதாவது ஒரு பாசிட்டிவ் நோட்டில் முடித்து அகெயின் கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் ஒரு பாசிட்டிவ் நோட், ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டு, ஓகேங்களா. இல்லை ஒரு நெகட்டிவில் ஓப்பன் ஆனால் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட். அப்போ என்ன ஆகும், இங்கேருந்து இங்கே போய் முடித்த மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஓப்பன் ஆகுது, பட் லோன்றது தொலைவு அதிகம். ஸோ அங்கே வரல அப்படின்னா என்ன ஆகும், திருப்பி ஓப்பனுக்கு மேலே நின்னாலும் எஸ்டர்டே கையை தாண்டாத வர என்ன ஆகும், அந்த இடத்துல ஒரு சைட் வேஸில் போகும்.
அதே மாதிரி ஒரு கேப் டவுன் ஓப்பன் நடந்திருக்குல்ல, அதே மாதிரி கேப் அப் ஓப்பன்லேயும் நீங்கள் பார்த்துட்டீங்க. கேப் அப் ஓப்பன்லேயும் சைட் வேஸ் போயிருக்கு. இந்த இடத்துல கேப் டவுன் ஓப்பன்லேயும் நம்மளுக்கு சைட் வேஸ் போயிருக்கு. சரிங்களா? புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு ப்ரீமியத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா திருப்பி அந்த சைடுக்கு ஒரு கால் ஆப்ஷனோ ஒரு புட் ஆப்ஷனுக்கோ ஒரு ப்ரீமியம் கொடுக்குறாங்க அப்படின்னா அகெயின் அண்ட் அகெயின் அதுக்கு கொடுத்துட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு சம் பாயிண்ட்ஸ் போய் நிப்பாட்டி அதை டிகே பண்ணுவாங்க. சரிங்களா? இல்லாட்டி திருப்பி ரிவர்ஸில் கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்போ ஒரு மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு, ஒரு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கா, அடுத்த நாள் வந்து இந்த இடத்துல க்ளோஸு இந்த இடத்துல ஓப்பன் இருக்காங்கன்னா பாசிட்டிவில் முடிச்சிருக்கிறாங்க மார்க்கெட் அப்படின்ற பட்சத்தில் அடுத்த நாள் ஓப்பன் எந்த இடத்துல இருக்குது, ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஓப்பன் ஆகுதா இல்லை நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஓப்பன் ஆகுதா, இல்லை ஓப்பன் ஆனோடனே பாசிட்டிவ் சென்டிமெண்ட்லேருந்து அகெயின் மேலே இன்னமும் பாசிட்டிவாக போகிறாங்களா. இந்த பையர்ஸ், ஆப்ஷன் பையர்ஸ்லாம் இந்த லெவல்ஸ்லாம் கொஞ்சம் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கால் ஆப்ஷன் சைடு ஐவி அதிகமாக இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுது, அதாவது ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது. ஓப்பனுக்கு மேலே நின்ட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், அடுத்தடுத்த லெவல்ஸ் நம்மளுக்கு ஆக்டிவ் கான்டெஸ்ட்டில் இருக்காங்கன்னா நல்ல மொமெண்டம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி டயத்தில் தான் பையர்ஸ் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கங்க. இன்றைக்கி கீழே முடித்த மார்க்கெட், சாரி உங்களுக்கு சரியாக சார்ட் வரல நினைக்கிறேன், ஒரு முந்தைய நாள் நம்மளுக்கு முடிச்சிருப்பாங்க. அதாவது ஸ்பாட்டு விசஸ் ஃபியூச்சர் ரெண்டு பேரும் வந்து ஓப்பனுக்கு கீழே ஒன்றாவே கட் பண்ணிடுவோம். ஒரே டயத்தில் ரெண்டு பேர் ஓப்பனை கட் பண்ணுறாங்கன்னு என்ன ஆகும், ரெண்டு பேரும் ஃபர்தராக கீழே வர போகிறாங்கன்னு இருக்கும். அதே மாதிரி ஸ்பாட் விசஸ் ஃபியூச்சர் வந்து ஓப்பனுக்கு மேலேயே நிற்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு பேருமே யாரோ ஒருத்தர் சம் லெவல்ஸ் வந்து வர்றதுக்கு டைம் ஆகும். அவங்க வந்து டிசைட் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். டிசைட் ஆனதுக்கப்புறம் அப்போ மார்க்கெட் கொடுத்துருக்க லோவுக்கும் அவங்க டிசைட் ஆகி போகிற இடத்துக்கும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஓகேன்னா நீங்கள் என்ட்ரி ஆகலாம். இல்லைன்ற பட்சத்தில் அதை தவிர்த்துடலாம். இவ்வளோ தான் கான்செப்ட். உங்களுக்கு சினாரியோ படி ஒரு எஸ்டர்டே ஹைக்கு மேலே போய்ட்டு திருப்பி கீழே வர்றதாகட்டும், இல்லை எஸ்டர்டே லோவுக்கு கீழே போய்ட்டு மேலே வர்றதாகட்டும், இந்த லெவல்ஸ்லாம் கன்ஃபர்மேஷன் லெவலாக எடுத்துக்கிட்டு அதில் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் என்ட்ரி ஆகலாம். அந்த இடத்துல ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸோட லெவல்ஸும் உள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ட்ரி ஆகலாம். இல்லை அந்த ஸ்டாப் லாஸ் என்னால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது, அந்த ஸ்டாப் லாஸ் வந்து வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன ஆயிடலாம், அந்த ட்ரேடே எடுக்க வேணாம். ஸோ சினாரியோவை புரிஞ்சுக்குங்க. சினாரியோ படி தான் எல்லாமே இருக்குது. ஒரு சென்டிமெண்ட்டலாக மார்க்கெட் எப்படி இருக்கும், அந்த சென்டிமெண்டலாக இருக்கும்போது அவங்களுக்கு ஏதுவாக அங்கே இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இருக்கா, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் லெவல்ஸ் இருக்கா, இது எல்லாமே கம்பைன் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நல்லா கிளியர்டாக இன்னும் நம்ம அந்த டவுட் கிளியரன்ஸ் வீடியோலாம் நிறையா போடணுன்னு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன மாதிரி டவுட்ஸ் இருக்குது அந்த டவுட்ஸ்லாம் கமெண்ட்ஸாக போட்டிங்கன்னா அதை லென்த்தாக ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி நம்ம போடலான் இருக்கோம். ஸோ என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணப்படும். ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.